Hello everyone, I'm Renuka, audiologist and speech language pathologist. Lotus Care Rehab Clinicல பேச்சு சம்பந்தமான குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஸ்பீச் தெரப்பி சர்வீஸ் ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய கிளினிக் கரூரில் இருக்குது. நேரடியாக வர முடிஞ்சவங்க நேராக வந்துமே கூட தெரப்பி சர்வீஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் அதிக நேரம் ஸ்க்ரீன் டைமில் எங்கேஜ் ஆகிற குழந்தையுடைய எமோஷ்னல் எப்படி நெகட்டிவாக இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே நிறைய நேரம் டிவைஸ் கூட தான் எங்கேஜ் ஆகிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த கலர்ஃபுல்லான விர்ச்சுவல் வேர்ல்டை விட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ நம்ம இந்த குழந்தையுடைய ஸ்க்ரீன் டைமை குறைச்சி அவங்கள வெளியே எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சாலுமே கூட அது ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸ்க்கும் ஹார்டாக இருக்குது, அந்த குழந்தைக்கும் ஹார்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5 to 7 hours ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர் ஆகிற அந்த குழந்தைக்கு எமோஷ்னலி அன்ஸ்டேபிள்டாகவும் இருக்காங்க, இம்பல்சிவாக அண்ட் மென்டலி அவங்களுடைய ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறதா ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதிக நேரம் ஸ்க்ரீனில் எங்கேஜ் ஆகி ஸ்க்ரீன் அடிக்ஷன் ஆகிற குழந்தையுடைய எமோஷ்னலி என்ன மாதிரியான பாதிப்புக்கெலாம் அவங்க உள்ளாகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், அதிக நேரம் ஸ்க்ரீனில் எங்கேஜ் ஆகிறதுனால ஃபோனோ டேபோ இல்லை லேப்டாப்பில் பார்க்குறாங்க அப்படின்னா எந்த டிவைஸ் அவங்க அதிகம் யூஸ் பண்ணுறாங்களோ அது இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஹாப்பியான ஒரு எமோஷன் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஒரு எந்த ஆப்ஜெக்டை கொடுத்தாலும் அவங்க ரொம்ப ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறது, வேறு எந்த ஒரு பொருள்லையுமே எங்கேஜ் ஆகி அதில் இருக்கிற சில விஷயங்கள் லேர்னிங் அதில் என்ன நடக்குது அப்படிங்கிற சில விஷயங்களை கவனிக்கிறத தவற விட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான பேஷண்ட் தான் இருக்கும் சில விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுல. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், எமோஷ்னலி ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் ஆகிடுறாங்க. செகண்ட் ஒன், ஆங்கர் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் அன்ஈஸினஸ் கோபத்தையும் எரிச்சலையும் தூண்டி விட்டுருது. ஸோ அந்த குழந்தைங்க ரொம்ப ஆங்கர் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும் பொழுது தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிக்காமல் பொருட்களை போட்டு உடைக்கிறது, நிதானமாக இருக்கிறது குறைஞ்சு கத்துறது, அழுகிறது, அந்த மாதிரி சமயத்தில் பேரண்ட்ஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இல்லையா? ஸோ செகண்ட் ஒன், அவங்களுக்கு எமோஷ்னலி ரொம்ப மெல்டவுனாக காணப்படுறாங்க. தேர்ட் ஒன், டிப்ரெஷன். ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் அன்ஈஸினஸ், ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன் இது எல்லாமே அந்த குழந்தைக்கு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு விட்டுருது. காரணம், தான் கூடயே அட்டாச்சாக இருந்த ஒரு பொருள் டிஸப்பியர் ஆகும் பொழுது ரொம்ப லாஸ்ட்டாக ஃபீல் ஆகுறாங்க. ஸோ தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறது, ரூமில் போய்ட்டு உட்காந்துக்கிறது, யாரு கூடயும் பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறது, யாரு கூடயும் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் விட்டுருது. ஸோ இது ஒவ்வொரு பீரியடில் இந்த மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கிறது, கோவத்தில் இருக்கும் பொழுது, மெல்டவுனாக இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நமக்கு என்ன நடக்குது, நம்ம என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறோம், ஸோ இது எல்லாமே அந்த குழந்தையால் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ பார்த்திங்கன்னா சோஷியலி ஆல்சோ அவங்களுடைய சோஷியல் டெவலப்மெண்ட்டும் அஃபெக்ட் ஆகும். அதே சமயம் அவங்களுடைய சோஷியல் ஸ்கில்ஸை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல, ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுல, ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த குழந்தை என்ன நினைக்கிறான், அவனுக்கு என்ன தேவை, இதெல்லாமே ஜென்ரலாக அந்த குழந்தை என்னெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுமோ, அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான உணர்வுகள்லாம் இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது குறைஞ்சிரும். இவ்வளோ அடிக்ஷன் ஆன பிறகு இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதை விட அந்த குழந்தைக்கு ஸ்க்ரீன் எக்ஸ்போஜர் இருக்குது அப்படிங்கிறப்பயே நீங்கள் ஸ்க்ரீன் அடிக்ஷன் ஆக விடாமல் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இல்லையா? ஸோ இப்போ ஸ்க்ரீன் டைம் இருக்குது. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு, இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறையவே ஸ்க்ரீன் டைம் இருக்குது. நிறைய பேர் நிறையவே இப்போ இந்த மாதிரி யூடியூப் அவேர்னஸ் வீடியோ அண்ட் அவங்க கூகுள் சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீன் டைம் குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் குறைச்சாலுமே கூட அந்த எமோஷ்னலாக அந்த குழந்தைங்க மெல்டவுன் ஆகிறப்ப அந்த பெற்றோர்களால் எதுவுமே செய்ய முடியாமல் போகும். அப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்காக ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி தான் வரும். நிறைய பேரண்ட்ஸ் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறது மட்டும் இல்லை, அடிக்ட் பண்ணுறதோட அவங்களுக்கு சப்ளிமெண்ட்டாக நீங்கள் அதில் இருந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சில ஆக்டிவிட்டீஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த குழந்தை ஸ்க்ரீன் டைமில் இருந்து வெளியே வர்றதுக்கு பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் அண்ட் கைட்லைன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லை அப்படின்னா அவங்க இந்த மாதிரி லாஸ்ட்டாக தான் இருப்பாங்க. லைக் அவங்கக்கிட்ட இருந்த ஒரு விஷயம் இப்போ இல்லாமல் போகிறதுனால எக்ஸ்ட்ரீம்லி எமோஷ்னலி இம்பேலன்ஸ்டாக தான் காணப்படுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட நிறைய எஜுகேட் பண்ணணும்.
ஸ்க்ரீனை வந்து ஃபன் அண்ட் பர்பஸ்க்காக எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணணும், ஸோ அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுங்கிறது வந்து நீங்கள் ஒரு ரோல் மாடலாகவும் இருக்கணும். அதே சமயம் நிறைய அவங்க கூட வந்து அந்த ஸ்க்ரீன் டைமை எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி நிறைய கம்யூனிகேட் பண்ணணும். பேரண்டல் ஆப்லாம் இப்போ இருக்குது. ஸோ பேரண்ட் கண்ட்ரோல் அண்ட் ஸ்க்ரீன் டைமில் ரூல் செட் பண்ணுறது ரொம்ப அவசியம். செகண்ட் ஒன், அதர் ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீன் டைமை குறைச்ச உடனே ஆல்ரெடி அவன் ரூம்குள்ளே உட்காந்து நிறைய நேரம் மொபைல் ஃபோன் டிவின்னு எங்கேஜ் ஆன குழந்தைக்கு நீங்கள் அதே இடத்துலையே உட்கார வச்சு ஸ்க்ரீனு டிவி இருக்குது, மொபைல் ஃபோன் அங்கே டேபிளில் வச்சுட்டு டிவியை வச்சுட்டு நீ வேறு இதில் விளையாடுப்பா, நீ கவனி அப்படின்னு சொன்னால் டெஃபினெட்லி தட்ஸ் நாட் கோனா ஒர்க் அவுட். ஸோ உங்கள் குழந்தையுடைய கண்ணிலேருந்து அந்த பொருளை நீக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தையுடைய மைண்டில் இருந்துமே போயிடும். ஸோ அப்போ நீங்கள் வீட்டிலேயே இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தாலுமே கூட மொபைல் ஃபோன் டிவிலாம் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அந்த குழந்தையுடைய கண்ணில் படாமல் வச்சுக்கிறது நல்லது. அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய ஸ்போர்ட்ஸில் வந்து இன்வால்வ் பண்ணுங்கள். அந்த குழந்தை எவ்வளோக்கு எவ்வளோ அவனுடைய எனர்ஜியை வந்து லூஸ் பண்ணுறானோ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த குழந்தையுடைய பிரெயினில் டோப்பமினோட அளவு வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ டோப்பமினோடைய அளவு அதிகரிக்கும் பொழுது அவங்க எக்ஸ்ட்ரீம்லி வந்து ஹாப்பியாக ஃபீல் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது, ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த ரொட்டீனை நீங்கள் அப்படியே வந்து ஸ்க்ரீன் டைம் இருக்கிற அந்த டியூரேஷனை அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது வேறு கேம்ஸில் ஸ்போர்ட்ஸ்லலாம் இன்வால்வ் பண்ணி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அந்த ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகும்பொழுது ஒவ்வொரு பீரியடில் ஸ்க்ரீன் டைமுங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். தேர்ட் ஒன், ஃபேமிலி பாண்டிங். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன் வந்து குழந்தைக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க உட்காந்து சாப்பிடும்பொழுது மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது, ரீல்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி வந்து குழந்தை முன்னாடியே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை குழந்தைய வெளியே விட்டுட்டு ரூம்குள்ளே இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தட்ஸ் நாட் அ ரைட் ஆப்ஷன் இல்லைங்களா? ஸோ நீங்களும் ஃபோனை வச்சுட்டு உங்கள் குழந்தை கூட நிறைய இன்வால்வ் ஆகுங்க. உங்களுடைய வீட்டு வேலைகளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங், ஒரு டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, இல்லை வீட்டுக்குள்ளேயே கூட நீங்கள் வந்து ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸில் டிஃப்ரெண்ட் ஃபன் ஆக்டிவிட்டீஸில் உங்கள் குழந்தைய இன்வால்வ் பண்ணிக்கிறது, நிறைய இந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தை கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட நிறைய கேம்ஸ் இந்த மாதிரிலாம் விளையாட பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஸ்க்ரீன் வந்து டீஅடிக்ட் ஆகிறது நமக்கு தெரியும். அண்ட் அவங்களுமே எமோஷ்னலி ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து டெஃபினெட்லி வெளியே வருவாங்க. ஒரு குழந்தைக்கே அப்ராப்ரியேட்டாக எந்தெந்த வயசுக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் ரொம்ப அவசியம். ஏன்னா ஸ்க்ரீன் டைம் பேலன்சிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு பீரியடில் அது போகும்பொழுது தான் அதோட லேர்னிங், சோஷியல் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி எமோஷனல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஒரு போதுமான அளவு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய பேர் ஸ்க்ரீன் டைம் நிறையவே குறைச்சிருக்கீங்க. இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் டைம் குறைச்சதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய அந்த ஃபோன் பார்க்கணுன்னு நினைக்கிறப்ப ஃபோனை பார்க்கும் பொழுது ரொம்ப வந்து மெல்டவுன் ஆகிறது, எமோஷ்னலி ரொம்ப டேண்ட்ரம்ஸை வந்து வெளிப்படுத்துறது, அதெல்லாம் பேரண்ட்ஸ் இன்னுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதும் இன்னும் பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் தான் இருக்குது. ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸ்பீச் ரிலேட்டடாகவும் இன்னும் பேரண்டிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.